அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 31 திருவாதி புலியூர் ஞானியார் அடிகளாரின் நினைவு நாள். நாத்திகராக நாம் பிறந்து விட்டாலும், நாத்திகர்களாக வளர்ந்து விட்டாலும், ஞானியாரின் புகழை பெரியாரின் தொண்டர்கள், சுயமரியாதை உணர்ச்சி உள்ள தொண்டர்கள் என்றும் ஞானியாரின் நினைவு கூறுவதில் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஞானியாரின் நினைவை போற்றுவோம். ஏனென்றால் ஞானியாரின் திருக்கரங்களால் தந்தை பெரியாரின் குடியரசு ஏடு தொடங்கி வைக்கப்பட்டது. கடவுள் நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியார் ஞானியார் அடிகளாரை கூப்பிட்டு தன்னுடைய பத்திரிகையை தொடங்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது தந்தை பெரியாருக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாத உணர்ச்சி. அந்த உணர்ச்சி பார்ப்பன வெறுப்புணர்ச்சி, அந்த பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்புணர்ச்சி ஞானியார் அடிகளாரிடம் இருந்தது. அவரது உள்ளத்திலும் பார்ப்பனர் அல்லாத உணர்ச்சி கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படி தந்தை பெரியாரும் ஞானியார் அடிகளாரும் அந்த கருத்தில், அதாவது பார்ப்பன எதிர்ப்பு கருத்தில், பார்ப்பனர் அல்லாத மக்களின் பெரும்பான்மை மக்கள் நலனை மையமாக வைத்தும் சிந்தித்ததால் தன்னுடைய குடியரசு பத்திரிகையை அவர் ஒரு மடாதிபதியாக, கடவுள் நம்பிக்கையாளராக துறவுக்கோலம் பூண்டிருந்தாலும் அவரை அழைத்து வந்து தன்னுடைய பத்திரிகையை தொடங்கினார் தந்தை பெரியார். இன்றைக்கு அவருடைய நினைவு நாள். அவருடைய நினைவை என்றும் நினைவு கூறுவோம். தமிழர்களுக்கு கிடைத்த அறிவு கருவூலம், சிந்தனை திரட்டு குடியரசின் மூலமாகத்தான் தமிழர்களுக்கு சுயமரியாதை ஊட்டப்பட்டது, தன்மானம் வளர்க்கப்பட்டது. மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி, நாட்டு உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி, சுயமரியாதை உணர்ச்சி அத்தனையும் தமிழர்களுக்கு கிடைப்பதற்கும் பார்ப்பனர்களால், பார்ப்பன அடிமைகளாலும், பார்ப்பன எஜமானர்களாலும், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஏற்பட்ட இழிவை துடைப்பதற்கு, மான உணர்ச்சி ஏற்படுவதற்கு, தன்மான உணர்ச்சி ஏற்படுவதற்கு, உணர்ச்சி ஏற்படுவதற்கு குடியரசை அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த குடியரசை திறந்து வைத்த ஞானியார் அடிகளாரின் நினைவு நாள் என்று அவரை போற்றுவோம், அவர் நினைவை போற்றுவோம், அவர் தொன்றை என்றும் நாம் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.